பார்த்தாங்க. மனிதனோட நிலை என்ன தெரியுமா? மனிதனோட நிலை. சில பேர் பார்த்தீங்கன்னா, டூ வீலரில் போனால் தாங்க பிடிக்கும். எப்படிங்க? டூ வீலர்லேயே பயணம் பண்ணியிருப்பாங்க. எப்படிங்க? 400 கிலோமீட்டர் 500 கிலோமீட்டர் கூட இப்போ சென்னைங்கிறது சாதாரண டூ வீலரில் போயிட்டு டூ வீலரில் வருவாங்க. ஏற்கனவே முதலே வண்டிலாம் வேலை பார்த்து ஆயில் மாற்றிலாம் ரெடி பண்ணி வச்சு டூ வீலரில் போயிட்டு வர்றது அவங்களுக்கு பிடிக்கும். ஏன்னா 3 கூடையும் திசை ஓடுதுன்னு வச்சுக்க. 3 கூடையும் திசை ஓடுது, 3 கூடையும் புத்தி ஓடுதுன்னா அவங்களுக்கு டூ வீலரில் போகிறது தான் அவங்களுக்கு பிடிக்கும். டூ வீலர் தான் அவங்கள ஒரு நண்பர் ஃப்ரெண்டு மாதிரி வச்சுருப்பாங்க. அப்போ அந்த 3 கூடையும் திசையோ 3 கூடையும் அந்தரம் சூட்சமோ புத்தியே இல்லை அப்படின்னு வச்சுங்க. அது அடுத்து வருது 4ஆம் இடம் திசை ஓடுது. 4 கூடையும் புத்தி திசை, அதாவது 4 கூடையும் திசை ஓடுது, புத்தி அந்தரம் ஓடிட்டுருக்குது அப்படின்னு சொன்னால், இப்போ 4 கூடையும் திசை சுக்கர திசை ஓடுது. 4 கூடையனா வர்றாரு, சுக்கரனா வரனா சொகுசு கார் வாங்குவாங்க, சொகுசு வண்டி வாங்குவாங்க. அந்த ஏற்கனவே டூ வீலர் பாருங்கள், அது அப்படியே தான் இருக்கும். அது போனதோடு அப்படியே நிப்பாட்டி வச்சுருப்பாங்க. யாரும் அடுத்தவங்கள யூஸ் பண்ணவும் விட மாட்டாங்க. இது என் வண்டி, நான் தான் எடுத்து ஓட்டணும் அப்படிங்கிற ஒரு கண்டிஷனில் வச்சுருப்பாங்க. இதெல்லாம் யாருங்க? ஏழையில் முடியுமா? பணக்காரங்க தான் இந்த மாதிரி செய்ய முடியும். அவங்களுக்கு தானே அந்த கொடுப்பனையாக அந்த திசை புத்தியே ஓடுது. கொடுப்பனையாக திசை புத்தி ஓடுறதே அவங்களுக்கு தானே, கொடுத்து வச்சவங்களுக்கு தானே ஓடிட்டுருக்குது. அப்போ 3 கோடி திசை டூ வீலர் புதுசாக வாங்குவாங்க, சென்னை வெளியே லாங்கெலாம் போயிட்டு வருவாங்க. அந்த மாதிரி ஒரு அமைப்பு. 4 கூடையும் திசை ஓடுது. அப்போ 4 கூடையும் சுக்கரனாகவே வந்துட்டார், சுக்கர திசை ஓடுது அப்படின்னா வண்டி வாகனம் காரு சம்மந்தப்பட்டதில் சொகுசு வண்டி, சொகுசு காரில் தான் போவாங்க, காரில் தான் வருவாங்க. அந்தளவுக்கு அந்த சுக்கர பவன் அவங்களுக்கு வருமானத்தை கொடுத்துருவார். சம்பளம், சேலரி, சொந்தமாக பிஸ்னஸ் பண்ணாலும் சரி அந்த வருமானத்தை கொடுத்துருவார். அப்போ 4 கூடையும் திசை ஓடும்போது காரு, வண்டி, வாகனம், அம்மா மேலே ஒரு பாசம், பற்று, உல்லாசம், சந்தோஷம்னா இப்போ 4ஆம் இடங்கிறது எப்படின்னா சுகபோகம்னு சொல்லுவாங்க. சந்தோஷமாக இருப்பாங்க, என்ஜாயாக இருப்பாங்க. தனியாக இப்போ தனிப்பட்ட முறையில் இப்போ கார் எடுத்துகிட்டு போவாங்க, ஏசி காரு. சாப்பிட்றதுக்கே 100 கிலோமீட்டர் போவாங்க. போயிட்டு டிஃபன் சாப்பிட்டுட்டு நல்லா சுற்றுலா போன மாதிரி போயிட்டு வருவாங்க. அடிக்கொருக்க அவங்க அதை பண்ணுவாங்க. ஆனால் அவங்களுக்கு தொழிற்சாலையில் நல்ல வருமானம் வந்துட்டுருக்கும். அந்த மாதிரி அமைப்பு சுக்கரன். இதே இப்போ 7ஆம் இடம்னு சொல்லக்கூடாது. 7ஆம் இடம் நண்பர் கூட்டாளி அப்படி சொல்லக்கூடாது. 7ஆம் இடம் 7 கூடையும் சுக்கரம் வந்தாலும் சரி, 7 கூடையும் புதனாக வந்தாலும் சரிங்க, நண்பர் கூட்டாளி அவங்க காரில், வண்டி வாகனத்தில், டூ வீலரில் கூட கூட்டிகிட்டு போயிடுவாங்க. வாங்க பின்னாடி இப்போ உட்காந்துக்குங்க. காரு, வண்டி, வாகனம் சம்மந்தப்பட்டதில் நண்பர் கூட்டாளிலாம் நல்லா ஹெல்ப் பண்ணுவாங்க. அப்போ அந்த மாதிரி ஒரு அமைப்பு இருக்குது. 10ஆம் இடம்னு சொல்லக்கூடாது. 10 கூடவே ஒரு திசை புத்தி ஓடுது அப்படின்னா அவங்க தொழிலில் ரொம்ப மும்பரமாக இருப்பாங்க. பாருங்கள், ஒரு மனிதன் பார்த்திங்கன்னா பல தொழில் பண்ணுவார், கஷ்டப்படுவார், அடுத்த தொழிலுக்கு வருவார், அப்புறம் சம்பளத்துக்கு போவார், மறுபடியும் சொந்தமாக தொழில் பண்ணுவார். அவருடைய திசை புத்திலாம் பாருங்கள், அடுத்து அப்படியே சின்ன சின்ன திசையாக வரும். சின்ன திசைன்னு என்னங்க? அதாவது எப்படின்னா இந்த கேது வருங்க. கேதுக்கு அடுத்து யாருங்க? கேதுக்கு அடுத்து சுக்கரனுக்கு அடுத்து வர்றது சூரிய திசை. இப்படி பாருங்கள், இதை நீங்கள் ஒரு திசை லாங்கு திசை, ஒரு திசை கம்மியான லாங்கு திசை, இதெல்லாம் ஏன் வச்சுருக்காங்கன்னா நல்லது கெட்டதும் ஒரு மனுஷன் அனுபவிக்கணுங்கிறது தான் அதை வச்சுருக்கிறாங்க. அதே நேரத்துக்கு இப்போ 7ஆம் இடம் 8ஆம் இடத்து திசையை ஓடுதுன்னு வச்சுக்கோங்க. 8ஆம் இடத்து திசை ஓடுது, 8 கூடையும் திசை ஓடுதுன்னா மனைவிக்கு நல்ல வருமானம் வருங்க. நல்ல வருமானம் வரும். மனைவியோட வருமானத்தில் இவர் சொகுசாக வாழ்ந்துட்டுருப்பார். இதாங்க இப்போ ஒரு மனிதனுக்கு ஜனன காலத்தில் படிக்கிற வயசில் 3, 6, 8, 12 திசை வரக்கூடாதுங்க. படிக்கிற காலத்தில் 2 கூடையும் திசை வரலாம், 2 கூடையே சுக்கரனே வரலாம், புதனாக வரலாம். ஆனால் ஜனன காலத்தில் சுக்கர திசை வரக்கூடாதுங்க. புதன் திசை வரலாம். ஜனன காலத்தில் புதன் திசை வரலாம். புதன் திசை வந்தால் கேது வந்துடும், அடுத்து சுக்கரம் வந்துடுவார். புரியுதுங்களா? அப்போ இதே மாதிரிங்க ஜனன காலத்தில் படிப்பில் 2 கூடையும் திசை ஓடலாம், 11 கூடையும் திசை ஓடலாம், 4 கூடையும் திசை ஓடலாம், 9 கூடையும் திசை ஓடலாம். இப்போ 2 கூடையும் திசை ஓடுது ஜனன காலத்துலன்னா ஆரம்ப கல்வி, 4 கூடையும் திசை ஓடுதுன்னா உயர்கல்வி, 9 கூடையனும் உயர்கல்வி. இந்த மாதிரி ஒரு திசை ஒரு மனிதனுக்கு ஓடுனா அவர் வாழ்க்கையில் ஜெயிச்சிருவாருங்க. வாழ்க வளமுடன், வாழ்த்துக்கள். என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டன் ஆன் பண்ணுங்கள், மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். என்னுடைய ஃபோன் நம்பர் 95 14 77 10 74 நம்பருக்கு வாட்ஸ்அப்பில் சாதகம் அனுப்புங்க. வாழ்க வளமுடன்.